கனியில் மாடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. முதலில் அதனை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சையத் மௌலானாவிடம் கேட்கலாம். சையத், முழு விவரங்கள் என்ன? காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்தே வந்த ஒன்றும் இருந்தது. தொடர்ந்து மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து என்பது 1,00,000 கனஅடிக்கு மேல் ஆனது வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்போது அந்த தண்ணீரானது அப்படியே மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரானது தஞ்சை மாவட்டம் கொள்ளிடத்தில் தற்போது 1,72,000 கனஅடி என்பது செல்கிறது. இதன் காரணமாக தஞ்சை மாவட்ட ஆட்சியர் ஒரு அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதில் தஞ்சை ஆட்சியர் கூறியிருப்பது என்னன்னா, பொதுமக்கள் ஆற்றில் கால்நடைகளோ அல்ல குளிப்பாட்டமோ வேண்டாம் என அறிவித்த ஒரு சூழ்நிலையில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டம் கொள்ளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லணையில் பாத்தீங்கன்னா அந்த கொள்ளிட ஆற்றில் பிரியக்கூடிய அந்த ஆற்றில் மாடுகள் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட அந்த மாடுகள் அந்த கல்லணையில் இருக்கக்கூடிய சற்றில் அடிப்பட்டு அந்த மாடுகள் அனைத்துமே அந்த நீரில் வெள்ள நீரில் அடித்து அடுத்த பகுதிக்கு செல்லக்கூடிய ஒரு காட்சிகள் நம்ம தற்போது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடாது சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்போது இந்த மாடுகள் 10க்கும் மேற்பட்ட மாடுகள் அந்த வெள்ள நீரில் அடித்து செல்லக்கூடிய காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தொடர்ந்து இந்த மாடுகளை மீட்பதற்காக அங்க பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் அதற்கு இருக்கக்கூடிய கிராம மக்கள் இந்த பகுதி மாடுகளை மீட்பதற்கான பல்வேறு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த மாடுகள் எங்கே செல்கின்றது என்பது கண்காணிப்பதற்காக அந்த கிராம மக்கள் அந்த ஆற்றோ கரையோரங்களில் இருக்கக்கூடிய மேடு பகுதியில் இருந்து அந்த மாடுகளை மீட்பதற்கான சில வழிமுறைகளை தற்போது செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சையத்.